ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஹைதராபாத்லேருந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். டோட்டலாகவே ஷிஃப்ட் ஆக போகிறோம். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசன் என்னென்னா, ஹஸ்பண்ட்க்கு வேறு ஸ்டேட்டில் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் அங்கே மூவ் ஆக போகிறோம். அதனால தான் இங்கேருந்து வெக்கேட் பண்ணுற அந்த டைம் வந்துச்சு. பட் ஃபுல்லி வெக்கேட் பண்ணுற வீடியோ நான் இதில் ஆட் பண்ணல. அது நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது கிளம்புறதுக்கு 1 வீக் முன்னாடி எடுத்த சில கிளிப்ஸ் எல்லாமே தான் இதெல்லாம். போகிறதுக்கு முன்னாடி அங்கே அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்கிற அந்த வியூவெல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ நல்லா க்ரீனரியாக இருக்குது இந்த ரெய்னி சீசனுக்கு. ஸோ அதையுமே இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மலை உச்சியில் இருக்கிறது வந்து ஒரு பெருமாள் கோவில். மற்ற பெருமாள் கோவில் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இங்கே போயிட்டு தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி, எப்படி அங்கே கோவில் கட்டினாங்க, யார் கட்டினாங்கன்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பாருங்கள். அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கோவா போகிறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூஸ் நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாமே நடந்தது. அவ்வளோ ரவுண்ட்ஸ் நடந்தது. நார்மலாக ஒரு கம்பெனினா 4 ரவுண்ட்ஸ் கிட்டே இருக்கும். குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரவுண்டு இருக்கும். பட் இந்த கம்பெனிக்கு அவ்வளோ ரவுண்ட்ஸ் இருந்தது, அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கோவா போகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாகவே இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டே தான் இருந்தது. கோவா போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டே தான் மெயில் வந்தது, இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. இங்கேருந்து கிளம்புறனாலே என்னன்னு தெரில, இப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக இருக்குது. ஆக்சுவலி டோரை ஓப்பன் பண்ணாலே நமக்கு அந்த ஹைவேல இருக்கிற அந்த க்ரீனரி வியூ தான் நமக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ ரெய்னி சீசன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் இந்த காஞ்சி போனது எல்லாமே நல்லா க்ரீனிஷாக வர ஆரம்பிச்சிருச்சு. மூணு வருஷம் கிட்டே இருந்தாச்சு. இங்கே மேரேஜ் ஆகி 6 மந்த்க்கு அப்புறம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணாங்க. நானுமே இங்கே ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு 6 மந்த்க்கு அப்புறம் தான் நாங்கள் ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனோம். ஃபஸ்ட்டு கோவில்பட்டியை விட்டு வெளியில் வந்த ஒரு ஊருன்னா அது இது தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயம் பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே ஒரு பார்க்கு, பீச்சு, மாலு எதுவுமே கிடையாது. ரெஸ்டாரண்ட் வேணால் இருக்கும், மற்றபடி குழந்தைங்கள கூப்பிட்டு போய் விளையாடுறதுக்கு ஒரு பார்க்கு கூட இங்கே கிடையாது. பார்க் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே அதுவுமே ஹைவேல தான் போகிற மாதிரி இருக்கும். அது கூட லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க் தான் இருக்குது. ரொம்ப ஒரு கம்யூனிட்டிக்குமே ஏற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க் கிடையாது. பட் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பட் பார்க்கு வந்து எதுவுமே இருக்காது. அதனாலேயுமே டுகுமே வீட்டிலேயே வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே கூப்பிட்டு போய் எங்கேஜ்டாக வச்சுக்கிடாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் அந்த பீஷு வந்ததுலேருந்து அவள் கூட நல்லாவே விளையாடுவான், அட்டாச் ஆகிப்பான். ஸோ இங்கேருந்து போனால் மிஸ் பண்ணுறதில்ல. பீஷுவுமே ஒரு மெயினான ஆள், ரொம்ப க்யூட்டு. டுகுவோட ஒரு கேர்ள் வெர்ஷனே சொல்லலாம். ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருப்பாங்க. அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருப்பாங்க. சிமிலாரிட்டிஸ் எல்லாமே. அப்புறம் மெயினாக இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே இங்கே ஒரு சூப் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிருத்திங்கான்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு 60க்கும் மேலே அவுட்லெட்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, யூஏயில் இருக்குது, அரப் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல இருக்குது. இந்தியாவிலையுமே ஒரு 60 இருக்குது. அரப் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணாமே இங்கே 60 அவுட்லெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து போகிற ஸ்டேட்லேயுமே இது இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டேஸ்ட் அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட்டாக ஒரு தடவை இந்த சூப் எப்படியாவது ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். நார்மல் தான்.
ரேட் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பட் குவாலிட்டியுமே அதே அளவுக்கு இருக்கும். ஸோ அதனாலே இங்கே நிறைய பேர் வராங்க. மெயினாக நம்ம தமிழ் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஃபுல் அப்படி இருக்காது, பட் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிடலான்ட்டு டுகுவோட இதெல்லாமே தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக்கர்ஸ் கிட்ட விட்டாலுமே அவங்களுமே நல்லா ப்ராப்பராக தான் பேக் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில கிளாத்ஸு, சில முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் எது தேவை, எது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பேக் பண்ணுறப்பவும் அது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். டுகுவோட திங்ஸ் எதுவுமே இங்கே கோவில்பட்டிக்கு எடுத்துகிட்டு வரல. ஆல்ரெடி வீட்லேயுமே நிறைய இருக்குது. ஸோ அவனோட செட்டப் எல்லாமே அப்படியே அந்த ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான். அதனால் அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வைக்க அப்புறம் அவன் வந்து அதை எடுத்து கீழே கொட்டுறது இந்த மாதிரியே தான் இருந்தது. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக ஒரு பேபி, அதுவும் டாட்ல அந்த டுகு மாதிரி ஒரு செட்டப் பையன் வச்சுட்டு பேக் பண்ணுறதுங்கிறது இமேஜின் பண்ணி பாருங்க, அவ்வளோ டஃப்பாக இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு அகெயின் நம்ம அந்த ரொட்டீன் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. முடிஞ்சளவுக்கு இங்கேயே சில வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டாலும் அங்கே போய் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேக்கர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம அங்கே போயுமே நல்லா எல்லாமே டிக்ளேட்டர் பண்ணி வாஷ் பண்ணி அப்படி தான் நம்ம அதை எல்லாமே ரீஸ்டோர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் சில நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மெயினாக இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் கிளாஸ் ஐட்டம்னு எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேரி பண்ணும்போதும் சரி அது கிளாஸ் ஐட்டம் இருக்குன்ட்டு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தேவையான சில இது மட்டும்தான். ஏன்னா கோவில்பட்டியில் போய் நான் எது பண்ண போகிறேனோ அதுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். மற்ற பேக்கிங் ஐட்டம் எல்லாமே தனியாகவே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வீட்டில் இந்த சாமி கும்பிட்ற அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே அது இங்கே ஹைதராபாத்தில் சின்ன செல்ஃப் மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற மாதிரி பூஜை ரூம்லாம் தனியாக அதுக்கு கிடையாது. ஸோ அதனால் மினிமலாக தான் வச்சுருப்பேன். அதையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ட்ரெஸ்ஸு, கிளாத்ஸு, ஹேண்ட்பேக்கு, அப்புறம் டுகோட் ஐட்டம் சொல்லிவிட்டு இதுக்கு எல்லாமே தனியாக ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் பேக் பண்ணுறப்போ அந்த இதில் அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஊர்லேருந்து அம்மா வரும்போது ஒரு 10லேருந்து 20 கட்டப்பை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு. அப்புறம் அந்த தேவையில்லாத பாக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்வீப்பர் ஆண்டி வருவாங்க. அவங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஷிஃப்டாக போகிறீங்கன்னா தேவையில்லாதது கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்வீப்பர் ஆண்டின்னா நம்ம வீட்டுக்கு மெய்டு கிடையாது, அந்த காரிடார் அப்போ அங்கே மெயின்டெனன்ஸ்க்கு அந்த ஆண்டி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துடலான்ட்டு அது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இது கிளம்புற அன்னைக்கு ஈவினிங் பஸ்ஸு. நாங்கள் 3:30க்கு எடுத்த இது வீடியோன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஊருக்கு நாங்கள் போகிறோன்ட்டு சொல்கிறதே அவளுக்கு புரியல. ஆனால் பாய் மட்டும் சொன்னாள். இந்த மாதிரி ரெண்ட் ஹவுஸில் இருந்துட்டு நம்ம வேறு ஊருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த பெயின் வந்து சொல்லவே முடியாது. என்ன தான் அந்த ஊர் நமக்கு பிடிக்கலன்னாலுமே, பிடிக்கல மீன்ஸ் என்கேஜாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியுமே இல்லை. மெயினாக கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த ஒரு திங் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி இந்த ஊர்லாம் அவ்வளோ சூப்பரான ஊர். நீங்கள் எந்த நேரம் வேணால் எப்போ வேணால் போயிட்டு வரலாம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் மோஸ்ட்லி. அது கிளம்பி வரும்போது தான் நமக்கு அந்த 3 வருஷத்தில் நடந்த அந்த மெமரிஸ் எல்லாமே அந்த ஆட்டோவில் போகும்போது நல்லாவே ரீக்ரியேட் ஆச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணாவோட ஒய்ஃப் இது ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இது சிப்ஸாக என்னன்னு எனக்கு நேம் சரியாக தெரியல. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே அது ஃபுல்லுமே காலி பண்ணிவிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. முன்னாடிலாம் ஹைதராபாத் டு நாகர்கோவில் இல்லைனா ஹைதராபாத் டு திருநெல்வேலி டேரெக்டாகவே நமக்கு பஸ் இருக்கும். அது கோவில்பட்டி கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் டேரெக்டாகவே அங்கேயே இறங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அல்ஹிந்து அதுக்கப்புறம் கல்லடான்னு சொல்லிட்டு 2 ட்ராவல்ஸ் பஸ் இருக்கும். அதுவுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கே நிப்பாட்ட சொன்னாலுமே வாமிட் சென்சேஷனாக இருக்குது நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலுமே எந்த ஒரு ஹெஸ்டேஜுமே பண்ணாமல் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் என்னன்னு தெரியல, இந்த டைம் அது கட் பண்ணிட்டாங்க. ஆள் வந்து அவ்வளோவா சேரலையா என்னன்னு தெரில. அவங்களுக்குமே ஒரு ப்ராஃபிட் வேணும் இல்லை. ஸோ அதனால் அது அவங்களுக்கு மேபி லாஸ் ஆகிருக்கலாம். அதனால் கட் பண்ணிட்டாங்க இந்த ரூட் மட்டும். அதனால் இப்போ புதுசாக ஒன்று விட்டுருக்காங்க, யாஸ் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. புது பஸ் தான், பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருந்துச்சு.
எப்போவுமே ஹைதராபாத் டு நம்ம கோவில்பட்டி வரும்போது நான் ஃபுட்டு நானே தான் பேக் பண்ணி கொண்டு வருவேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வெளியில் இந்த பஸ் நிப்பாட்டுற சில ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது. பட் சில இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் வேகமாக சாப்பிட்ணும். மொத்தமே ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அதில் நம்ம ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணணும், ஃபுட்டும் சாப்பிடணுங்கும் போது ரொம்பவே இது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பக்கா ஸ்லோ ஈட்டர், ரொம்பவே ஸ்லோவாக தான் சாப்பிடுவேன். அதனால எப்போ போனாலுமே கொண்டு போகிறது தான். பட் இந்த டைம் டுக்கு வச்சுட்டு அது பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அதனால இன்றைக்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு இந்த விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுமே விருதுநகர்னு வந்துச்சு. அப்பாடா நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னு இருந்தது. இனிமேல் அங்கே போக மாட்டோன்ட்டு அந்த ஒரு ஃபீலிங்குமே இருந்தது. இந்த பஸ் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டினாங்க. ஒரு 7:30 போலவே வீட்டுக்குமே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பேக்கர்ஸ் கிட்ட விட்டுருக்கோம், அவங்க எப்படி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கேரி பண்ணி கொண்டு வராங்கன்ட்டு அதை டீட்டெயிலாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.